ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் அப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஸோ எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்திருப்பீங்க. ஸோ அப்படிலாம் போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 7 வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். பட் டேட் தான் எப்போ அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 90 டேஸ், ஸோ 90 டேஸ் டு 100 டேஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த 90 to 100 டேஸில் நம்ம எல்லா சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து தரவாக கம்ப்ளீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ அதனால இப்போ இருந்தே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஆல்ரெடி அட்டன் கொடுத்துருக்கீங்க, போன இயரில் வந்து ஓரளவுக்கு பார்டர் தான் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ தான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து 2025 வந்துடும். பட் ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் தெரியல. அந்த கேஸ் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ கேஸ் எப்போ முடியும் அப்படிங்கிறது நம்ம கோர்ட்டுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி யாரும் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்குது, நம்மளால் இப்போ வந்து படிக்க முடியும். அது மட்டும் தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குற மாதிரி எல்லா ஐடியாவுமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது, ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்மளுடைய எஸ்ஐ சிலபஸில் என்னென்ன டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவரிவாக சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ ஹிஸ்ட்ரினா அதில் என்ன படிக்கணும், அதேமாதிரி சைக்காலஜினா அதில் என்ன டாபிக் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சயின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சிலபஸ் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வாஸ்டானது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணுமானா கண்டிப்பாக வந்து கிடையாது. அதே மாதிரி சைக்காலஜின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ நம்மளை பொறுத்தவரை சிலபஸை 100% வந்து நம்பினா போதும். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிலபஸை தாண்டி கொஸ்டின் வந்து கேட்கறது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஸோ ஒரு 2 கொஸ்டின் வேணால் சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கேட்பாங்க. பட் மீதி எல்லா கொஸ்டினுமே ஒரு 99% சிலபஸில் இருந்தால் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை தரவு பண்ணுங்கள். சிலபஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது எஸ்ஐ சிலபஸ் எடுத்து இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற இது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்மளுடைய பிஒய்க்யூ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்தவரை நிறைய வெப்சைட்லேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான புக்லெட்டும் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் புக்லெட்டே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் சிலபஸில் பார்க்கும்போது என்னென்ன டாபிக் இருக்குது, இப்போ சைக்காலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற டாபிக் எல்லாமே தெரியும். பட் அதில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ சயின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன் இருக்கும் இல்லையா? அதில் எந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து, ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே எந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாருமே சொல்கிற ரூல்ஸ் என்ன, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இதுதான், எதில் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு மட்டும் நம்ம அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துட்டு ஸோ மீதி எதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கம்மியாக கேட்கணும் அதில் நம்ம கம்மியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமான கேள்வி கேட்குறாங்களோ, ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமான கேள்வி கேட்குறாங்களோ ஸோ அதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்ச டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு என்ன தெரியும், எப்படி எந்தெந்த டாப்பிக்ல இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதே மாதிரி கொஸ்டினுடைய தரம் எப்படி இருக்கு.
கொஸ்டினுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேக்சுவலாக கேட்பாங்க. அந்த ஃபேக்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அதில் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் இருக்கும். இன்னும் சில கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்செப்சுவலாக கேட்பாங்க. அந்த அந்த டாபிக் பற்றி நமக்கு ஒரு சில புரிதல்கள் இருந்தால் தான் அட்டன் பண்ணுற மாதிரியான சில டாபிக் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ரெண்டும் தான் வந்து வழிகாட்டி மாதிரி. இப்போது நம்ம பைக்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம முதல்ல பண்ணுற விஷயம் என்னது? கூகுள் மேப் எடுத்து நம்ம ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணி நான் இந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான பாதையை காட்டும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷனை போய் அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜிபிஎஸ் என்ன இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அதுக்கப்புறமா நம்மளுடைய சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து கார் பைக்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ஜிபிஎஸ் முக்கியமோ ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த எக்ஸாமுக்கு வழிகாட்டி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அதுக்கப்புறமா நம்மளுடைய சிலபஸும். ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சா? ஸோ அடுத்து மூணாவதா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட் எல்லாமே இப்போ இருந்தே பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய ஃபிசிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டெய்லியும் வந்து ரன்னிங் போக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபிசிக்கலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா ஓகே. சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் முடிஞ்சோடனே ஃபிசிக்கல் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்னா ஒரே நாளாக நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே? ஸோ அதனால் இப்போ இருந்தே என்ன பண்ணுங்கள், பேசிக்காக உங்களுடைய ஹெல்த்லையும் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏயாக வாழ ஆரம்பிச்சிருங்க. எஸ்ஐக்கான அந்த உடற்கட்டு அதே மாதிரி அந்த ஃபுட் ஹேபிட்டுமே வந்து ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டெய்லி வந்து ரன்னிங் போங்க, ஜாகிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ் வந்து இப்போ வந்து உங்கள் உடலை தயார்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கடைசி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் எக்ஸாம் வந்து நல்லா படித்தாலும் ஸோ ஃபிசிக்கலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இருந்தே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லியும் வந்து ஓடுங்க, சம்திங் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போவே வந்து ரன்னிங் இந்த மாதிரியான ஒரு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருங்க. முக்கியமாக உங்களுடைய பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வந்து கெடுத்துக்காதீங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு முக்கியத்துவம் வந்து இப்போவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கடுத்து ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் சப்ஜெக்ட் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறப்போ 2 டாப்பிக்கு நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த 2 டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து அதிகமான கேள்விகள் வந்து வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சைக்காலஜி, சயின்ஸ் இது ரெண்டையும் தரவாக படிச்சிருக்கு. சைக்காலஜி, சயின்ஸ். சைக்காலஜிலாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ ஃபஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்டிருக்க சைக்காலஜி எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ அதிகப்படியான சைக்காலஜி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்கள். மெயினாக அந்த டைமிங்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சைக்காலஜியை. ஸோ அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் தான். ஆனால் நமக்கு எஸ்ஏ எக்ஸாமில் சயின்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்வி கேட்கறதுனால ஸோ கொஞ்சம் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை உள்ள புக்கு, அதுக்கப்புறமா அந்த லுசன்ட் ஜிகே புக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஜிகே புக் வாங்கிட்டு அதில் சயின்ஸில் என்னென்ன முக்கியமான ஃபேக்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சயின்ஸில் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சயின்ஸு, சைக்காலஜி இது ரெண்டுலேயுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா மித்த சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாவோ இல்லை விட்டாவோ வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 சப்ஜெக்ட் நல்லா தரவு பண்ணிங்க. இந்த 2 சப்ஜெக்டில் மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு வந்து ஒரு 50% சிலபஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எம்சிக்கு வந்து நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறையா டெஸ்ட் சீரிஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சமச்சீர் புக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, எம்சிக்கு கொடுத்துருப்பாங்க, புக் பேக் எம்சிக்கு. ஸோ அதையே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போது நம்மளுடைய ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அடாப்டிவ் கோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக எஸ்ஐக்காக ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அது அந்த டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து
நாளையிலேருந்து அமரன் 2.2 அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து லான்ச் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140 மணி நேரத்துக்கான ரெக்கார்டர் கிளாஸ் இருக்க போது, லைவ் கிளாஸ் இருக்க போது. சப்போஸ் நீங்கள் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஒரு 43 மார்க் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் முடிஞ்சோடனே அந்த டாப்பிக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பிரைமரியாக கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். ஸோ இதோடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நார்மல் ஃபீஸ் வந்து 3289 ரூபா. பட் இப்போது நம்மளுடைய அடா 247ல் நியூ இயர்க்கான சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? நியூ இயர்க்கான சேல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த சேலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Y913. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்கும். ஸோ அதில் வந்து Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 2233 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஒரு 1000 ரூபாய் கிட்ட இந்த கூப்பன் கோடுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த கூப்பன் கோடை யூஸ் வந்து பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ வேறு உங்களுக்கு எஸ்ஐ பற்றினா எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுவாங்க. ஸோ நன்றி கைஸ்.